இது ஆட்டோமேட்டிக் மிக்சியாக உருவாக்கியிருக்கிறேன். இதை அதுக்கு பிறகு இயக்கத்தை பார்க்கலாம் அடுத்த டேக்கில். இப்போ முக்கியமான கருத்துக்களை பற்றி பேச போகிறோம். ஒவ்வொரு மாணவர்களும் பொதுமக்களும் கேட்டாங்க, என்ன ஜெயபாண்டி ஓட்டு போடுற மிஷினை பற்றி என்னென்னமோ பேசியிருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிற விதத்தில் தெரியப்படுத்தியாச்சு. இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னாடி இந்த கருத்துக்களை பேச இருக்கிறேன். ஓட்டு போடுற மிஷினு, அதாவது கம்ப்யூட்டர் காலம்னா இந்த 2 முதலமைச்சர்கள் தான் பொறுப்பு. கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷினை பயன்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் ஐயா இல்லை, அண்ணாதுரை முதலமைச்சர் ஐயா இல்லை, காமராஜர் முதலமைச்சர் ஐயா இல்லை. ஆனால் கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷின் பயன்படுத்திய முதலமைச்சர்கள் 2 முதலமைச்சர் தான் அந்த மிஷினை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால கம்ப்யூட்டர் போர்ஜரி முதலமைச்சர்கள் என்று சொன்னோமென்றால் இந்த 2 முதலமைச்சரை தான் குறிக்கும். இதெல்லாம் வீடியோவை பார்த்துவிட்டு அறிவுள்ள மக்கள்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் ஏமாறுகிறார்கள் டெக்னாலஜி தெரியாம அப்படின்ற மக்களை நாம அரசு பொறுப்புல இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து அந்த மிஷினை நவீனப்படுத்தணும் என்று இது நாள் வரைக்கும் குரல் கொடுக்காத முதலமைச்சரை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதிர்கட்சி முதலமைச்சர் இவரும் ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஏயா அந்த மிஷின்ல குற்றம் செய்ய முடியாது, அதை நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்ட்டு 2 முதலமைச்சரும் வார்த்தையை சொல்லவில்லையே. அதாவது ஒருவரை குற்றம் சாட்டியணும் என்றால் இல்லை என்று நிரூபிக்கணும், இல்லை ஆமாண்டு ஒத்துக்கணும், இனிமேல் நான் நல்லபடியாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே வார்த்தை பேசாம இருந்தால் என்ன அரசாங்கம்? படிக்காதவன் கேட்டிருக்கிறேன், தேர்தல் ஆணையத்தையும் கேட்டிருக்கிறேன். தேர்தல் ஆணையமே படித்த எஜுகேஷனல் ஐஎஸ் தேர்தல் ஆணையமே இந்த 2 முதலமைச்சருடைய பேச்சை கேட்டு குற்றச் செயலை அனுமதித்த இந்தியா தேர்தல் ஆணையமே. நம்ம நாட்டில் மக்கள் ஓட்டு போடக்கூடிய சின்னத்தில் சுவிட்சை அமுக்குறாங்க, பிபி சவுண்டு லைட்டு வந்துருச்சு போங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, மைக்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கூப்பிட்டு இங்கே வா, இந்த சின்னத்தை அமுக்குனா இந்த சின்னத்திலேருந்து அவங்களுக்கு பிபி சவுண்ட் லைட் தான் வரணும், ஆனால் நம்ம ஆளுங்கட்சி சின்னத்தில் போய் ஸ்டோர் ஆகணும் ஓட்டு அப்படின்னு அந்த சாஃப்ட்வேர் மைக்ரோ சாஃப்ட்வேர் படித்த அந்த நிபுணருக்கு ஆணையிட்டுறாரு. ஆணையிட்ட உடனே என்ன செய்கிறாங்க, அவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுறாரு. ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஆளுகிறோம் என்றால் உங்கள் ஆட்சியில் ஒவ்வொரு ஆட்சியிலையும் மாற்றம் வந்திருந்தா நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டேன். இவரு 10 ரூபா டிக்கெட்டை 5 ரூபா ஏற்றுனா இந்த முதலமைச்சர் 10 ரூபா டிக்கெட்டை 5 ரூபா ஏற்றினால் இவங்கள் நான் குறைப்பேன் இந்த முதலமைச்சர் வந்தாங்க. பஸ் கட்டணம் எல்லாத்தையும் குறைப்பேன் அப்படி என்று சொன்ன முதலமைச்சர் 10 ரூபா டிக்கெட்டை 20 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இவர் 5 ரூபா தான் ஏற்றினார் இந்த முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் 10 ரூபாய் டிக்கெட்டை 20 ரூபாயாக உருவாக்கிட்டாங்க. இந்த முதலமைச்சர் சாராய கடை கள்ளுக்கடை எல்லாத்தையும் திறந்து வச்சார். இவர் குற்றச்சாட்டு. இந்த முதலமைச்சர் இவரை சொன்னார், கள்ளுக்கடை சாராய கடை இவர் தான் திறந்து வச்சாருன்னு. இவரை காட்டில் அதிகமான வியாபாரத்தை உருவாக்கி மதுபான கடையை வருவாயை நிர்வகிச்சு காமிச்சிருக்காங்க. மக்களை உயிரை போதையின் வடிவத்தில் குடித்து அதிலிருந்து வருவாய் சம்பாதிச்சு உனக்கு இட்லி போடுறேன், சாப்பாடு பொட்டணம் தர்றேன், நீங்களாம் வீட்டில் சுகமாக வாழக்கூடாது,
ட்ரிங்க்ஸை அடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறோம்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டு நாய் மாதிரி கீழே படுத்துருக்கணும். நீ குடும்பத்தோடலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு மதுபான கடையை பொட்டி கடை எல்லா இடத்துலையும் திறந்து வைத்து சாதனை புரிந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் அந்த வருவாய மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு இட்லி போடுறோம். அப்ப என்ன இருக்கு மக்களுக்கு? மக்கள் வந்து சுயமானத்தோட வாழ்வதற்கு, அவர்களுடைய பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. உண்மையிலே குடியார தியாகிகளுக்கு இந்த 2 முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? அந்த குடியார குடிச்சிட்டு அவன் வீட்டுடைய வருமானம், செல்வம், அவனுடைய பொருளாதாரத்தெல்லாம் பிராந்தி கடையில் அவன் கொடுத்துட்டு குடிச்சிட்டு அவனும் உடல் இழந்து நோய்பட்டு இறந்து போயிடறான். அவன் வீடும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த குடியார தியாகிகளுக்கு விதவை பணம் கொடுக்குறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மதுபான கடையை அதிகப்படுத்த போகிறோம், மதுபானையை தான் நான் விற்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த முதலமைச்சரும் கேட்டது கிடையாது, இந்த முதலமைச்சரும் கேட்டது கிடையாது. மதுபானையை நிப்பாட்டி விடுவோம், மதுபான கடையை இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்லிட்டு அதிகப்படுத்தக்கூடியவர்கள் தான் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் 2 முதலமைச்சருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு குடியார தியாகிகளுக்கும் எப்படி அணுமின் உலை வெடித்து சேதம் ஏற்பட்டால் 1500 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்களோ, அது மாதிரி இந்த குடியார சமுதாயம் குடிக்கக்கூடிய அந்த தியாகி இறந்தார் என்றால் அவருடைய சாவு செலவெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குடியாரர் இறந்து போனது பிறகு அவங்க சம்சாரத்துக்கு உதவித்தொகையும் கொடுத்து அவங்க பிள்ளை குட்டியை படிக்கிறதுக்கும் அரசாங்கம் மேல் படிக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு நிதியை ஒதுக்கி விட்டு தான் பிராந்தி கடையை திறக்கணும் என்று பொதுமக்கள்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா பிராந்தி கடையை திறந்திருக்க மாட்டாங்க. அப்ப மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை. எங்களுக்கு மக்களிடம் ஓட்டு இப்படியா ஐயா அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு இப்படி ஏந்தி வர்றீங்களே, செவிச்சிட்டு போனது பிறகு ஏப்பா நீங்க போட்ட ஓட்டுல நான் செவிச்சிட்டேன், உங்க தொகுதியில என்னென்ன நன்மைகள் செய்யணும் சொல்லுங்க, நான் இப்ப வந்து என்கிட்ட பதவி இருக்கு, நான் இப்ப செய்ய போறேன் அப்படின்னு எந்த முதலமைச்சராவது வந்ததாக ஒரு தெருவில், ஒரு நகரத்துல, ஒரு மாவட்டத்துல பேசினதாக வரலாறு இருக்குதா? ஆனா ஆட்சி முடிஞ்சு அவங்க அந்த அரசு பதவியில இருந்து கீழே இறக்கி விட்ட பிறகு மக்களை வந்து கும்பிடுறாங்க. அது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல். மக்கள் என்னைக்குமே ஆட்சி ஆளக்கூடியவர்களை கும்பிட வேண்டும். அந்த அளவுக்கு அரசியல் ஆட்சியை மக்களுக்கு நன்மையை செய்து அவங்க கும்புற அளவுக்கு 2 முதலமைச்சர் நடந்துக்கிறணும். ஆகையினால் நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு தடவை கும்பிடுறீங்க. ஏழை மக்கள்கள் பல மாதக்கணக்காக கலெக்டர் ஆபீஸ்லயும் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் கும்புறாங்க. பொதுமக்கள் பூரா படிக்காத பாமரன் பூரா எந்த செயலும் நடக்கல. நிலம் உள்ளவனை பணம் உள்ளவன் ஆக்கிரமம் பண்ணி இப்படிங்கிறான். அதுல இருந்து ஒரு வருவாய் அரசுக்கு வருதான்னு பாக்குது. எப்படின்னா பாதிக்கப்பட்டவன் காசு கொடுத்து ஒரு கோர்ட்ல இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கறது கிடையாது, அதை விசாரணையும் பண்றது கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சிகள் இனிமேல் நடக்கக்கூடாது. அனைத்து சிறு சிறு கட்சிகள் புது புது முதலமைச்சராக நீங்க உருவாக வேண்டும் என்றால் அனைத்து சிறு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த 2 முதலமைச்சரும் செய்யாத சாதனையை நீங்க சிறு கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆழ விழுது மாதிரி உருவாகி நீங்க இந்த இந்தியா நாட்டுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் புதிய புதிய திட்டத்தையும் புதிய புதிய அரசியல் ஒழுங்குமுறையும் நவீன கம்ப்யூட்டர் மிஷினை அமைத்து விட்டு 2016 தேர்தலை தொடங்கினால் புது புது முதலமைச்சர்கள் உருவாவார்கள் என்பதை என் மனதார கூற நான் தைரியமாக கூறுகிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஓட்டு போடுற மிஷினை வைத்து நீங்க ஓட்டு போட்டீங்க என்றால் எந்த ஒரு புது முதலமைச்சரும் உருவாக மாட்டார்கள். நவீனப்படுத்தி கம்ப்யூட்டர் மிஷினை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி படிக்காத பாமரன் PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன்.